இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க நிக்கிற ஜீவா தான் ரகுராம் ஐயாவோட புள்ளைன்னு நிரூபணமாகும். அதனால ரகுராம் ஐயாவோட வாரிசுன்னு இந்த பஞ்சாயத்துல நிறுத்துங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. வணக்கம். என் புள்ள குற்றவாளி இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க இதை ஏத்துக்க கூடாது. தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்துல இவங்க வந்து ஏதோ குட்டைய குழப்பணும்னு நினைக்கிறாங்க. தீர்ப்பு சொல்ல தயாராயிட்டீங்கல்ல, முதல்ல தீர்ப்பு சொல்லுங்க. நிறுத்தறியா? பஞ்சாயத்துல எந்த ஒரு தீர்ப்பையும் எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்ல முடியாது. சாட்சிகளும் ஆதாரங்களும் என்ன சொல்லுதோ அதை முழுசா கேட்டுட்டு தான் தீர்ப்பு சொல்லணும். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. என் புள்ள மேல எந்த தப்பும் இல்ல. என் புள்ள உங்களுக்கு குற்றவாளியா? என் புள்ள ரகுராம் அண்ணாந்து பாக்குற கோபுரம்தான். அவனை எல்லாரும் அண்ணாந்து பாக்கணுமே தவிர இப்படி தலை குனிஞ்சு பார்க்க கூடாது. அவன் இப்படி எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறான்னா அவன் மேல எந்த தப்பும் இல்ல. பேரு கனகவள்ளி. இவங்க வந்து உனக்கு இன்னொரு அம்மா. பத்மாவை நீ எப்படி பாத்துக்குறியோ அதே மாதிரி இந்த தங்கை சிவரஞ்சனியை நீ பாத்துக்கணுப்பா. நான் ஒருத்தரை விரும்புறேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் சொன்ன அந்த பையனை பத்தி நீங்க விசாரிச்சீங்களா? உன்கிட்ட சொல்ற அளவுக்கு அவன் நல்ல பையன் இல்லை.